விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. என்னை சாய்த்தாளே, உயிர் தேய்த்தாளே, இனி வாழ்வேனோ இனிதாக தருமாறாமல் தரை மோதாமல் இனி வீழ்வேனோ முழுதாக இதழோரத்தில் நகை பூத்தாளே, என் பாவங்கள் தீர்த்தே மழையீரத்தில் நனையாமல் நான் வெளியேறத்தான் பார்த்தேன். நடக்கிறவரை நகர்கிற தரை அதன் மேல் தவிக்கிறேன். விழிகளின் பிழை விழுகிற தீரை அதனால் திகைக்கிறேன்.
அத்தை மீதி காட்டிடுவேன் கற்றுக்கொண்ட வித்தை அத்தை எவள் பெற்றெடுத்த விலையெல்லாம் முத்தை முத்தம் ஒன்று தந்து எழுதிடுவேன் சொத்தை மானவேந்தர் ஸ்டன்னிங்கான ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட கொரியோகிராஃபி, சாங் செலெக்ஷன் எல்லாமே, உங்களோட குரூப் கோஆர்டினேஷன், கான்செப்ட் ஒரு காமெடியான ஒரு விஷயம் எடுத்தீங்க. லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உங்களுக்கு வெரைட்டி காமிச்சிங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஜட்ஜஸ் மனசுல எந்த அளவுக்கு போய் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செலிபிரிட்டி கெஸ்ட் அசோக் எப்படி இருந்துச்சு? மானவேந்தர் குட் எஃபர்ட் ராகண்ணா, வெரி குட். ஏன்னா ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் வந்திருக்கோம், அடுத்த லெவல் போகணும், இருக்கிற வர்சட்டாலிட்டியை கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் ப்ரெசென்ட் பண்ணுங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல. யூ ஹவ் டன் அ ரியல் குட் ஜாப். அண்ட் ஹை எனர்ஜி சாங் த்ரூ அவுட். என்னோட ஹோல் இதில் பொதுவாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற கேப்பு அப்படின்னு மாதிரி ஒரு பெருசாக இல்லாமல் ஒரு கிராஃப் த்ரூ அவுட்டாக ஃப்ரம் டவுன் டு மேலே போச்சு. ஆன் த ஃப்ளிப் சைட் ஐ ஃபெல்ட் முழுமையாக ஓவராலாக கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக காங்க்ரீட்டாக இருந்திருக்கலான்னு ஒரு தாட் தோணுச்சு. ஸ்டெப்ஸோட ஃபாஸ்ட்னஸில் அங்கங்கே கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது. அதோட ஷார்ப்னஸை மட்டும் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி நல்லபடியாக பண்ணு. காட் பிளஸ் யூ கண்ணா. Thank you, Master.